வெங்காயத்தினை நறுக்கும்போது நம்மில் பலருக்கு கண்களில் எரிச்சலுடன் கண்ணீர் வருவதற்கான காரணம் அதன் செல்களில் பொதிந்துள்ள புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு எனும் வேதிப்பொருளாகும். வீட்டில் பல்லரி நம்ம வெட்டும்போது நம்ம கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். அது காரணம் என்னென்னா, பல்லரியோட செல்களில் இருக்கிற புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது கெமிக்கல் தான் அது காரணம். இது எளிதில் ஆவியாகக்கூடியது, அது சீக்கிரத்தில் ஆவியாகக்கூடியது. வெங்காயத்தை வெட்டும்போது சில செல்கள் சிதைந்து இந்த வேதிப்பொருள் வெளிப்படும். எளிதில் ஆவியாகி உடனே கண்களை சென்றடைந்து எரிச்சல் ஏற்படுத்தி கண்ணீரை தூண்டும். வெங்காயத்தை நசுக்கினால் கூடுதல் செல்கள் உடைந்து இந்த வேதிப்பொருள் அதிகமாக வெளிப்படும். வெங்காயத்தை நசுக்கணும்னா வெங்காயத்தை நசுக்கினால் கூடுதல் செல்கள் உடைந்து இந்த வேதிப்பொருள் அதிகமாக வெளிப்படும். வெங்காயத்தை நம்ம நசுக்கணும்னா எக்ஸ்ட்ராவாக செல்கள் உடைஞ்சி இந்த புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு அதிகமாக வெளிப்படும். எனவே இன்னும் அதிகமாக கண்ணீர் வரும். வெங்காயத்தை நீரில் நனைத்து நறுக்கும்போது நமக்கு எரிச்சல் குறைகின்றது. இதற்கான சொல்யூஷன் என்னென்னா, வெங்காயத்தை தண்ணீரில் நனைச்சி நம்ம வெட்டும்போது நமக்கு இந்த எரிச்சல் குறையும். அவ்வளோதான். மண்புழுக்கள் உயிரி கழிவுகள் அனைத்தையும் உணவாக உண்டு செரித்து வெளியேற்றுகின்றன. இத்தகைய மண் செழிப்பான தாவர வளர்ச்சிக்கு உதவுகிறது. இவ்வாறு மண்புழு விவசாயத்திற்கு பல்வேறு வகைகளில் உதவுவதால் இது உழவனின் நண்பன் எனவும் அழைக்கப்படுகிறது. மண்புழு வயலில் இருக்கிற மண்ணை உணவாக உண்டு செரித்து வெளியேற்றுது. அப்படி உணவாக உண்டு செரித்து வெளியேற்றதுனால அந்த மண்புழுவோட வயிற்றுக்கு போய் திரும்ப வெளியே வந்த மண் விவசாயத்துக்கு நல்ல உரமாக பயன்படுது. செழிப்பான தாவர வளர்ச்சிக்கு உதவுது. அதில் அவ்வளோ சத்து இருக்குது. இப்படி மண்புழு விவசாயத்துக்கு பயன்படுறதுனால உழவனின் நண்பன் அப்படின்னு மண்புழுவை நம்ம சொல்கிறோம். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஜோசப் அஸ்பெடின் என்பவர் 1824ஆம் ஆண்டு முதலில் சிமெண்டை கண்டுபிடித்தார். இது இங்கிலாந்து நாட்டில் உள்ள போர்ட்லாண்ட் எனும் இடத்தில் கிடைக்கும் சுண்ணாம்பு கல்லின் தன்மையை ஒத்திருந்ததால் போர்ட்லாண்ட் சிமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. சிமெண்டை கண்டுபிடித்தவர் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜோசப் அஸ்பெடின். கண்டுபிடித்த காலம் 1824ஆம் ஆண்டு. இது இங்கிலாந்தில் உள்ள போர்ட்லாண்ட் அப்படிங்கிற இடத்துல கிடைக்கிற சுண்ணாம்பு கல் மாதிரி தன்மையை ஒத்திருந்ததுனால போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்.